cinemanew.in. வித்தியாசம் வித்தியாசம் அனைத்திலும் வித்தியாசம் என ரசிகர்களை கவர்பவர் தான் பார்த்திபன். அவர் எண்ணம் போலவே தான் படைப்பும் வெளிவரும். அப்படி நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு வெளிவந்துள்ள படம் தான் இந்த கோடிட்டிடங்களை நிரப்புக. காத்திருப்பின் பலன் கிடைத்ததா பார்ப்போம். சாந்தனு ஒரு நிலத்தை வாங்குவதற்கு ஃபாரினிலிருந்து தமிழகம் வருகிறார். அங்கு தன்னிடம் ஒரு இடம் உள்ளதாக கூறி பார்த்திபன் தன் வீட்டிலேயே தங்க வைக்கிறார். சாந்தனுவும் வீட்டு சாப்பாடு பிடிக்கும் என்பதால் தங்க சம்மதிக்கிறார். அங்கு பார்த்திபனின் மனைவியாக பார்வதி நாயார் இருக்கிறார். சாந்தனு மனது கொஞ்சம் தடுமாறுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்களின் காதல் மலர அது ஊடலாகவே மாறுகிறது. அந்த இடத்தை சாந்தனு வாங்கினாரா, பார்வதி நாயார் சாந்தனு உறவு பார்த்திபனுக்கு தெரிந்ததா என்பதை யாருமே யூகிக்க முடியாம அடுத்தடுத்த காட்சிகளை திரைக்கதையை கொண்டு செல்கிறார் பார்த்திபன். படத்தின் கதையை இன்னும் ஒரு அடி மேலே சொன்னாலும் பல ட்விஸ்டுகள் உடைந்துவிடும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுமா என்பது அடுத்த கதை. ஆனால் சாந்தனுவிற்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அவரின் திரை பயணத்திலேயே ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும். பார்வதி நாயார் இயல்பிலே மலையாளி என்பதால் படத்தின் கதாபாத்திரத்தில் ஒன்றி நடித்துள்ளார். தம்பி ராமையா வழக்கம் போல பார்த்து பழகி போன ஜோனரில் தான் வந்து செல்கிறார். பார்த்திபன் இயக்குனர் நடிகர் என்ற 2 குதிரை சவாரி செய்கிறார். அவருக்கு இதெல்லாம் கைவந்த கலைதான். நன்றாக செய்துள்ளார். அதிலும் பார்த்திபன் டச் படம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறது. சாந்தனு கையில் இருக்கும் பாட்டில் கீழே விழும் பொழுது பிரேக் என இடைவெளி விடுவது பார்த்திபனின் அக்மார்க் நக்கல். ஆனால் இடைவேளைக்கு பிறகு படம் கொஞ்சம் வேகம் குறைந்துவிட்டது. சத்யாவின் பின்னணி இசை, அதிலும் சாந்தனுவின் ஆட்டம் கொண்டாட்டம். மொத்தத்தில் கண்டிப்பாக கோடிட்டிடங்களை ரசிகர்களை நிரப்பலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.